ஒரு அங்குலமும் அசையாமல் உச்சகட்ட பாதுகாப்பின்றி ஒரு மாமனிதன் உயரமான கட்டிடத்திலிருந்து குதிக்கிறான். அவனது உடன் பிறந்த தம்பியை கடத்தி அவனது சிறுநீரகத்தை திருட வடக்கு மியான்மருக்கு கொண்டு செல்கிறார்கள். இதை கண்ட அண்ணன் மின்னல் வேகத்தில் அந்த கடத்தல் வாகனத்தை துரத்துகிறான். ஒரு மனிதன் பந்தய காரின் வேகத்திற்கு ஈடாக வருவதை கண்ட கடத்தல்காரர்கள் ஒரு கணம் அதிர்ச்சியில் உறைந்து போகிறார்கள். நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து அவர்கள் வாகனத்தின் வேகத்தை அதிகரிக்கிறார்கள். வாகனம் கண்முன்னே மறைந்து போவதை கண்ட அந்த அண்ணன் உடனடியாக ஒரு குறுக்கு வழியில் சென்று அவர்களை சுற்றி வளைக்கிறான். இந்த திடீர் தாக்குதலை கண்ட கடத்தல்காரர்கள் பீதியடைந்து அதிவேகத்தில் தப்பிக்க முயல்கின்றனர். ஆனால் அவர்களை அந்த அண்ணன் எளிதாக பின்தொடர்கிறான். புல்லட் ப்ரூஃப் கண்ணாடியை உடைத்து தன் தம்பியை மீட்க அவன் கடுமையாக போராடுகிறான். கடத்தல்காரர்கள் அவனை தவிர்க்க பல சூழ்ச்சிகளை பயன்படுத்துகின்றனர். ஆனால் அந்த மனிதன் சாகா வரம் பெற்றவனைப் போல அவர்கள் என்ன செய்தாலும் அசையாமல் உறுதியாக இருக்கிறான். அவன் கண்ணாடியை உடைக்கும் தருவாயில் கடத்தல்காரர்களுக்கு ஒரு புதிய யாசனை தேயாண்டுகிறது. அதன் மூலம் அவர்கள் அவனிடமிருந்து தப்பிக்கிறார்கள். இதை கண்டு அந்த அண்ணன் தனது செல்வாக்கை பயன்படுத்தி கடத்தல்காரர்களின் மறைவிடத்தை கண்டுபிடிக்கிறான். விரைவில் அவன் கடத்தல் கும்பலின் தலைமையகத்திற்குள் நுழைகிறான். தனது அசாத்தியமான வலிமையால் அந்த இடத்திலேயே அனைவரையும் கொன்று குவிக்கிறான். அவன் கடத்தல் தலைவனை கொல்ல தயாராகும் போது அந்த மனிதன் சொன்ன ஒரு வார்த்தை அவனது உடலை